நம்ம ஜெயகந்த் பெட்ஸ் ஹாஸ்டல் லைஃப் டைம் போர்டிங் விட்டுருந்த ராக்கியும் டோனியும் அவங்க வீட்டுக்கு நியூ இயர் அன்னைக்கு அவங்கள விஷ் பண்ண போனப்போ தான் அந்த வீடியோ தான் இது. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அவங்களோட காலில் வந்து சின்னதாக இன்ஜூர்ட் ஆனதுனால அவங்களுக்கு வர முடியலை, இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் பார்க்க வந்துடுவாங்க. ஸோ அவங்க நியூ இயர் அன்னைக்கு அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாஃப் அனுப்பி அவங்களுக்கு ஹாப்பியாகிட்டு அவங்க பெற்ற விளையாட வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹாஸ்டலுக்கு கொண்டு விட்டுட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி காலையில் வந்து நியூ இயருக்கு ரொம்ப ஒரு பெரிய கிஃப்ட்டு நீங்கள் தந்தீங்க. எங்கள் ராக்கியை கூட்டிகிட்டு வந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பெரிய கெஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வந்தது மாதிரி இருந்துச்சு. பெட் இஸ் ஆல்வேஸ் அ பெட் அப்படிங்கப்பட்டது ரொம்ப உணர்ந்து நாங்கள் ரொம்ப நெகிழ்ந்து போனோம். யாரோ ஒரு பெரியவர் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை ப்ளஸ் பண்ண வந்தது மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்கள் அதைத்தான் சொன்னீங்க, கால பைரவர் வந்து உங்களை வந்து காலையில் ப்ளஸ் பண்ணுவார் அப்படின்னு தான் நீங்கள் சொன்னீங்க. அது என்னது உண்மைதான். அவ்வளோ உயர்ந்த அளவில் வந்து எங்கள் பெட்டை நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த அளவு கேரிங், அந்த அளவு லவ் அண்ட் டிவோஷன் டு யுவர் ப்ரொஃபஷன் இருக்க, அது வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டத்தகுந்தது. உண்மையிலேயே வி ஆர் ஸோ தேங்க்ஃபுல் டு காட், ஸோ தேங்க்ஃபுல் டு ராக்கி அண்ட் ஸோ தேங்க்ஃபுல் டு பிரதர் கணேஷ் அப்படிங்கப்பட்டதை நான் ரொம்ப ஹாப்பியாக தெரிவிச்சுக்கிறேன்.